ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய கேப்சிகம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரிப்ரேஷன் செய்கிறதுக்காக நான் ஒரு நல்ல மீடியம் சைஸ்டான கேப்சிகம் எடுத்திருக்கேன். இந்த கேப்சிகமை கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி கேப்சிகம் இருந்தது. இந்த மாதிரி கேப்சிகம் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் பார்த்தனோகார்பி. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகிற கேப்சிகம்க்கு சீடே இருக்காது. அதாவது ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரூட் டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கும் இந்த பார்த்தனோகார்பி வச்சு சீட்லெஸ்ஸான ஃப்ரூட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. கேப்சிகம்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதையும் தவிர அதோட நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 340 mg ஆஃப் பொட்டாசியம் பர் 100 கிராம் சேவிங்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. அதை தவிர நிறைய நியூட்ரிஷன் இருக்கு. இதையும் தவிர கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, கேஸ்ட்ரிக் அல்சர் சிவியராக இருக்கவங்களுக்கு, பவல்ஸில் இன்ஃப்ளமேஷன் இருக்கவங்களுக்கு, அதாவது வீக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கவங்களுக்கு கூட இந்த கேப்சிகம் ஒரு நல்ல மருந்துங்க. இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ கேப்சிகம்மை நல்லா மீடியம் சைஸ்டாக நல்லா ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணியாச்சு. நம்மளுடைய பேன் லேசாக ஹீட் ஆனோன்னு அதில் எண்ணெய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் துளி ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் லேசாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம்ஸ் இதில் எடுத்து ஆட் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த கேப்சிகம் அந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல வாசம் வர ஆரம்பிக்கணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், துளி மஞ்சத்தூள், துளி கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளவே தாங்க. இதை சேர்த்து நல்லா கேப்சிகம்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம்க்கு அப்புறம் லேசா தண்ணி தெளிச்சு, அதாவது ஒரு 30 to 40 ml தண்ணி தாங்க இருக்கணும். தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி மூடி போட்டு சிம்மை விட கொஞ்சம் அதிக அனல்ல வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் இழுத்துருக்கும். கேப்சிகம் ஒரு மாதிரி கிறிஸ்பியா, அதே நேரத்தில் சாஃப்டா இருக்கணும். ரொம்பவும் சதசதன்னு இருக்கக்கூடாது. அவ்வளவே தாங்க, நம்மளுடைய ஈஸியான கேப்சிகம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம லஞ்ச் பாக்ஸில் கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்கும் சரி, நம்ம அடிக்கடி வீட்டில் இதை ஒரு 2வது சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக கேப்சிகம்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.